வணக்கம்ப்பா. இந்த முட்டி வலி இருக்கிறவங்க ஒரு 100 கிராம் விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த விளக்கெண்ணெயில் 20 கிராம் இஞ்சி எடுத்து தோலை சீவிட்டு நல்லா நக்கணும். நச்சு இடித்து அதை சாறு பிடிக்கணும். அதில் எவ்வளோ சாறு வருதோ அந்த சாறை 100 விளக்கெண்ணெயில் ஊற்றி ஒரு ஒரு சின்ன கடாயில் வச்சிடணும். அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிறு தீயில் வைக்கணும். நிறையா தீயில் வச்சா பொங்கும். அதனால் கிண்டிக்கிட்டே சிறு தீயில் வைக்கணும். அந்த ஈரச்சத்து நம்ம இஞ்சி சாறு ஊற்றணும் பார்த்தீங்களா, அந்த ஈரச்சத்தெல்லாம் வத்துற வரைக்கும் சட 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 சடன்னு வெடிச்சுக்கிட்டு இருக்கும். பொங்கும். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சத்தை நின்று போச்சுன்னா ஈரச்சத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த நேரத்தில் எடுத்து நம்ம அந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையான அளவு எடுத்து லேசாக கரண்டியில் சூடு பண்ணி அந்த முட்டியில் வலி இருக்குல்ல, அந்த இடத்துல எல்லாம் கீழே மேலே அடியிலெல்லாம் நல்லா தடவி சைட்லெல்லாம் தடவி ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் விட்டுறணும். விட்டுட்டு அப்புறம் தண்ணி அந்த காலை கழுவுறதுக்கு தேவையான தண்ணி எப்படி ஒரு 1/2 லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பை போட்டு நல்லா சூடு பண்ணி பொறுக்க நம்மளுக்கு எந்த அளவு சூடு பொறுக்க முடியுமோ அந்த அளவு சூட்டில் நம்ம கழுவி விட்டுறணும். கழுவி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் சோப்பு போட்டோ ஏதோ போட்டு கழுவிக்கங்க. இப்படி நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த முட்டிக்கு ஒரு வலுவழுப்பு தன்மை கிடைக்கும். அந்த வலுவழுப்பு தன்மை அந்த பசை மாதிரி அந்த தன்மை மாறி தான் ஒரு ஸ்டிப்னஸ் ஆகி அந்த மாதிரி வலிக்குது. அதுக்கு இந்த விளக்கெண்ணெய் நல்லா கை கொடுக்கும். அதை செய்யுங்க.